ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஷ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மீன் குழம்பு. இந்த மீனோட பேர் வந்து ஜிலேபி கண்டை. தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, புளிக்கரைசல், தேவையான அளவு ஊற வச்சுக்கணும், மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள். மண் சட்டியில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய், வெந்தயம். இப்போது நம்ம வந்து மண் சட்டி விறகு அடுப்பில் சமைக்க போகிறோம். மண் சட்டியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு விறகு அடுப்பில் வச்சுட்டேன். எப்பயுமே மண் சட்டி சூடாக டைம் ஆகும். சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய். எப்பயுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் சேர்ப்போம். அப்போ தான் அதோட இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது உங்கள் வீட்டில் எப்படி தேவையோ அப்படி செஞ்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெந்தயம், தாளிப்பு. எண்ணெய் நல்லா சூடாகணும். ஏன்னா எதுவுமே லேட் ஆகும். நம்ம மண் சட்டியில் செய்யும் போது ஹீட் ஆகிறதுக்கு எதுவுமே கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் சூடு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு வெந்தயம். எப்படின்னா அவங்கவுங்க உள்ளங்கை அளவு எடுக்க சொல்லுவாங்க. நல்லா எண்ணெய் சூடானோன்னா வெந்தயம் போட்டோன்னே பொரியணும். பொரிஞ்சால் தான் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். சிலவங்க எண்ணெயை பொரியவே விட மாட்டாங்க வெந்தயத்தை. நல்லா வெந்தயம் பொரிஞ்சோன்னா சின்ன வெங்காயம் தான் எப்பயுமே மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அதை வந்து நம்ம சேர்த்துப்போம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட வேண்டியதுதான். எண்ணெய் சட்டி விறகடுப்பில் செய்யும்போது மண் சட்டிங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம கேஸில் வச்சோம்னா உடனே சிறந்து போயிடும். எப்படி சொல்கிறதுனா அதோட இதே வேறு மாதிரி இருக்கும். அதே விறகடுப்பில் மண் சட்டியில் சமைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. எப்போயாவது ஒரு டைம் ஆச்சு நம்ம வந்து மண் சட்டியில் குழம்பு வைக்கிறது நல்லது. அதுவும் மீன் குழம்பு, கறி குழம்பு இந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக செவங்கணும். பொன்னிறமாக செவந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா தக்காளியை சேர்த்துறோம். தக்காளி நல்லா சேர்த்து கழுவி வைக்கணும். அதுக்குள்ள நம்ம வந்து புளி கரைசலை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு தேவையான புளி, சிலவங்க புளி அதிகமாக சேர்த்துப்பாங்க, சிலவங்க கம்மியாக சேர்த்துப்பாங்க. நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்க வேண்டியது. நிறைய பேர் இருப்பாங்க, சிலவங்க புளி கம்மியாக சாப்பிடுவாங்க. நாங்கள் புளி கொஞ்சம் கூட தான் சாப்பிடுவோம். நல்லா புளிக்கரைசலை கரைச்சி எப்பயுமே வந்து கையால் செய்யும் போது அதோட ருசிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ஒரு கிண்ணம் அளவாக எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியோட சாந்தும் தோலும் தனியாக பிரிகிற அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ மீன் குழம்பும் ஒரு வாசனையாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு வந்து மீன் குழம்புக்கு எப்பயுமே கரெக்டாக இருக்கணும். கம்மியாக போட்டு அப்புறமா போட்டோம்னா அது வந்து ஏறாது. நாங்கள் எப்படி ஒரு பிடி அளவுக்கு புளி எடுக்கிறோமோ அதே ஒரு பிடி அளவுக்கு வந்து மிளகாய் தூள் எடுப்போம். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் கரெக்டாக, அதுவும் அது அந்த ஒரு புளி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூளும் எடுக்கணும். அதுதான் அதோட அளவு, கரெக்டான அளவு. நல்லா கரைச்சிட்டு தக்காளி இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த டயத்தில் நம்ம அந்த வெறும் மிளகாய்த்தூள் போட்டு கிண்டனோம்னா நல்ல கலர் கிடைக்கும், டேஸ்ட்டும் கூட. அந்த கலரே பார்க்க அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கவே. குழம்பை பார்க்கவே நல்ல ஒரு ரெட் கலரில் காரசாரமான குழம்பு மாதிரி இருக்கும் அந்த கலர் பார்க்கும்போது. அது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ நம்ம புளிக்கரைசலை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுற வேண்டியதுதான். எப்பயுமே வந்து மீன் குழம்பு திக்காக இருக்கணும், ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. அதுக்கு நான் வந்து எப்பயுமே தேங்காய் அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு வைக்க மாட்டேன். சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம் அதை நல்லா கொரன்னு
ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, குறன்னு இருக்கணும். அப்படி அரைச்சி அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் அரைச்சி வைக்காமல் வச்சா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வந்து சுண்ட கொதின்னு சொல்லுவாங்கள்ல, ஓரளவு பாதி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் போட்டுருவோம். முடிகிறவங்க அம்மியிலையோ இல்லை ஆட்டுக்கல்லையோ அரைச்சி போடுங்க, இன்னமும் நல்லாயிருக்கும். அரைச்சத்தில் இருந்தாலும் ஆட்டுக்கல் ஆட்ட முடியல, அதனால தான் மிக்ஸி. அம்மியிலையும் ஆட்டுக்கல்லையும் ஆட்டும்போது அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போல்லாம் அம்மா காலத்துலலாம் அம்மியில் அரைச்சி வச்சாங்களாம் மிளகாவே, இப்போல்லாம் வைக்க முடியாது. பாருங்கள், சுண்ட கொதி இந்த மாதிரி நல்லா சுண்டி கொதி வரணும், எண்ணெய் தனியாக பிரியணும். இப்போ வந்து நம்ம மீன் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு குழம்பு. இப்போ வந்து நம்ம அதில் மீன் போட்டுடலாம். நம்ம ராஜாவை உள்ளே இறக்கிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ மீனை உள்ளே போட்டு 1 டைம் கிண்டி விடலாம். அதை கொதித்து வரும்போது கொஞ்சம் டைம் கிண்டணும். அடிக்கடி கிண்டிகிட்டு இருக்கக்கூடாது. கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா மீன் உடஞ்சி போயிடும். அந்த பாருங்க, மீன் வெந்துருச்சு, நல்லா வெந்தது தெரியுது. இந்த நேரத்தில் நம்ம வந்து சட்டி இறக்கி வச்சிடலாம். ஏன்னா மண் சட்டியில் விறகடுப்புலேருந்து எடுத்து வச்சாலும் அதோடய ஹீட் இருக்கும், கொதிக்கிறது இருக்கும். இதாக இருக்குது பாருங்கள், அந்த ரெட் கலர் தெரியுதா? இப்போ நம்ம மீன் குழம்பு தயார். இது மீன் வறுக்கிறது. இதை நான் அடுத்த வீடியோவில் என்னென்ன செய்யணும்னு சொல்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க மீன் சாப்பிட்லாம்.